ஏடிஎம்கே கட்சியில் எல்லாரும் ஒன்றா இருக்காங்களா? 4 பேர் 4 பக்கமாக இருக்காங்க. இவங்கெல்லாம் கூட்டி மொத்தமாக வச்சா அதை பற்றி பேசலாம். ஜெயிக்க முடியாது. அதுவும் என்ன ஒன்றா சேர்ந்தாலும் பிஜேபி ஒன்றை வச்சு எல்லாமே அடிபட்டு போகும். ஏடிஎம்கே வந்து ஏற்கனவே இருந்த ஆட்சியில் வந்து அவங்க பிஜேபிக்கு அடிமையில் தான் இருந்தாங்களே தவிர சுயமாக செயல்படல. அதை சொல்லிக்கினே இருக்கணும். அவர் எடப்பாடி அவர்கள் சொல்லிக்கினே இருக்கணும். அப்போ அவர் இந்த டைம் ஆட்சி வரமாட்டார். ஐயோ, சொல்லிக்கினே இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா 2026 நாங்கள் தான் கூட்டணி கட்சிகள்லாம் வச்சு நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம், ஸ்டாலினாலாம் வர முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2026 அவர் வந்து வரமா? முதல்ல அவர் கட்சி ஒன்றா இருக்க பாருங்க. அது அமிர்தாஸை விடுங்க, அமிர்தாஸ் பிரச்சனையை விட்டுருங்க, தாமரையை விட்டுருங்க. இவர் கட்சியில் ஏடிஎம்கே கட்சியில் எல்லோரும் ஒன்றா இருக்காங்களா? 4 பேர் 4 பக்கமாக இருக்காங்க. அந்த அம்மா சசிகலா ஒரு பக்கம் இருக்குது, டிடி ஒரு பக்கம் இருக்கார், ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்கார், இவர் இபிஎஸ் ஒரு பக்கம் இருக்கார். இதெல்லாம் 10,000 இன்னொருத்தர் இருக்கார். 5, 6, 7 பேரை கிடக்குறாங்க. இவங்கெல்லாம் கூட்டி மொத்தமாக வச்சா அதை பற்றி பேசலாம். கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. அதை பற்றி பேசலாம் தவிர கூட்டணியெல்லாம் வர முடியாது. அது மட்டும் இல்லை, இன்னும் இவர் 100 கூட்டணி வச்சாலும் தமிழ்நாட்டில் ஆட்சியுமே பிடிக்கிற திராவிட இயக்கம் தான். அதில் திமுக தான் பிடிக்கும், மாற்றம் இல்லை. விஜய் சொல்கிறாரு நான் தான் 2026 முதலமைச்சர்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இங்கே வந்து தோழமை கட்சியில் யாரும் சேர, இவங்க எல்லா கட்சியும் ஒன்றா சேர்றாங்க. ஆனால் என்ன ஒன்றா சேர்ந்தாலும் பிஜேபி ஒன்றை வச்சு எல்லாமே அடிபட்டு போகும். நீங்கள் எதை வச்சு, அதாவது ஏடிஎம்கே வந்து ஏற்கனவே இருந்த ஆட்சியில் வந்து அவங்க பிஜேபிக்கு அடிமையில் தான் இருந்தாங்களே தவிர சுயமாக செயல்படல. சுயமாக செயல்பட்டு எதுவும் பண்ணல. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி தான் கட்டுப்படுத்த நடந்தாங்களா ஏடிஎம்கே கட்சிக்காரங்க. தனிப்பட்ட முறையில் சுயமாக வந்து எதுவுமே செயல்பட முடியாது. அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி. இன்னைக்கு ரெய்டு வருவான்னு சொன்ன உடனே எதுக்காக போய் போனார்? அமித்ஷா போய் பார்த்தாரு. ஏன் மக்கள் தைரியமாக பேச முடியாது? நான் அமித்ஷா பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன்னா நான் சும்மா போனேன், அவரை பார்க்கல ஏன் போய் சொல்லலாம்? அப்போ என்ன காரணம்? மக்கள், அதாவது டெல்லிக்கு போனார், நிருபர் கேள்வி கேட்டாங்க, எதுக்கு போனீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொன்னார்? சும்மா தான் போனேன்னு சொன்னார். அப்போ ஒரு நேரம் கட்சி என்னாச்சு, ஒரு நேரம் கட்சி அப்புறம் கூட்டணி பேசுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? உனக்கு கூட்டணி வச்சுருக்கே பயந்து தானே கூட்டணி வச்சா? மக்கள் எந்த வகையில் நீ ஒன்று வீடு கட்டுவாங்க? நீங்கள் அப்போ டிஎம்கே தான் வருன்றீங்களா? அதாவது மக்கள் வந்து தெளிவாக தான் இருக்கிறாங்க. என்ன மக்கள் யாருக்கு ஓட்டு போட நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. மக்கள் வந்து இவங்க குழப்பவாதிகள் வந்து மக்களை வந்து எனக்கு போடுவாங்க, நான் தான் ஜெயிப்பேன், நான் தான் ஜெயிப்பேன், தன்னிச்சையாக பேசிக்கிட்டு தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாங்க. அவ்வளோதான் தவிர, அதாவது நல்லது மக்கள் யார் செய்கிறாங்களோ அவங்க தான் வருவாங்க. அவர் சொல்லிக்கினே இருக்கணும். வர முடியாது. அதை சொல்லிக்கினே இருக்கணும். அவர் எடப்பாடி அவர்கள் சொல்லிக்கினே இருக்கணும் இந்த வார்த்தையை. அப்போ அவர் இந்த டைம் ஆட்சி வரமாட்டார். ஐயோ, சொல்லிக்கினே இருக்கணும். அதுதான் என்னுடைய வார்த்தைகள். வேற என்ன சொல்லுங்க சொல்கிறேன். அடுத்தது 2026 டிஎம்கே வந்துருன்றீங்களா? டிஎம்கே வராமல் இருக்கிறது வேற விஷயம். அது புரியுதுங்களா இல்லையா? இங்கே என்ன குழப்பாடோ அதுதான் கேட்கணும். புரியுதுங்களா இல்லையா? அதுதான் இல்லை, அது முழு மூச்சியாக 2024 கண்டிப்பாக உறுதியாக நடக்கும். ஏன்னா இப்போ கூட சூழ்நிலையில் எல்லா விலைவாசியும் ஏறி போச்சு. எல்லாமே ஒரு தலைகளாக தான் இருக்குது. அதனால் வந்து 2 பேரும் கூட்டணி சேர்ந்தால் மற்ற கூட்டணிகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் கூட உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் யார் கூட்டணி சேர்ந்தால்? இதில் வந்து பாரதிய ஜனதா, ஏடிஎம்கே, அடுத்தால தேமுக, பாமக, விஜயும் உள்ளே வர்றதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. ஆனால் கண்டிப்பாக வரும். 26 வந்து கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும், அது உறுதி. நான் 72 இருந்திருக்கேங்க. நீங்கள் அதுக்காக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், வேற ஒன்றும். விஜய் வந்து கூட்டணி வருவாரோ அவருக்கு ஏன்னா ஒரு அமௌண்ட் தேர்ந்தாக்கால் வர வாய்ப்பு இருக்கலாம். இல்லை எனக்கு இத்தனை சீட்டு கொடுங்க, 134 தொகுதியில் வந்து இத்தனை சீட்டு, எனக்கு 100 சீட்டு கொடுங்க, அப்படி கொடுத்தா உள்ளே நோய்வாரா நோய மாட்டாரான்னு தெரியல. அப்படியே நோய்ஞ்சாலும் இளைஞர்கள் பசங்க வந்து வாய்ப்பு ஓரளவுக்கு ஓட்டு இருக்குது. ஆனால் எங்களை மாரி ஆள் பொறுத்த வரைக்கும் ஓட்டு கிடையாது. எல்லாம் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னா, அவருக்கு ஆக்சுவலாக அரசியல் அனுபவம் அந்தளவுக்கு ஒன்றும் கிடையாது. கூட்டு வந்து அவருக்கு ஒரு 5 எம்எல்ஏ, ஒரு 10 எம்எல்ஏ கொடுத்து அவர் என்ன பண்ண போகிறார்? ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அவர் தனித்து போட்டிட்டு பார்க்கட்டும், அவங்கள ஸ்ட்ரென்த்து என்னன்னு பாரு. அதுக்கப்புறம் அவங்க பலமாக கொஞ்சம் அவங்க இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது இல்லை. அதனால் வந்து அவங்க கூட்டணிலாம் இவங்க கூட்டணியே பலமான கூட்டணி தான். கொஞ்சம் ஓட்டு பிரிப்பாங்க, இருந்தாலும் அதுக்கான எலெக்ஷன் டைமில் அது மாறுபடும்.
எப்பவுமே அது வந்து ஓட்டாக மாறாது, கன்வெர்ட் ஆகாது. கூட்டம் அதிகமாக வந்தாலும் அது வந்து கூட்டம் வந்து அப்படியே ஓட்டாலாம் மாறாது. அந்த நேரத்தில் எலெக்ஷன் நேரத்தில் போய் அந்த ஷீட்டு பார்க்குறான் பாருங்க, சீட்டு பார்க்கும்போது அங்கங்கே ஓட்டு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். எந்த சின்னத்துக்கு போதோ, கை எந்த சின்னத்தில் போடுவாங்களோ, நான் அந்த கட்சி இந்த கட்சின்னு இதுதான் போடுவேன். நான் அங்கே ஷீட்டை பார்க்கும்போது கை மாறிடும், மனசு மாறி ஓட்டு போட்டுருவாங்க. அதுதான் மேட்டர். ஒருவேளை இந்த விஜய் இவங்க கூட கூட்டணி அமைச்சாச்சுன்னா இது ஒரு மெகா கூட்டணி அமைஞ்சு வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கூட்டணி சேர்ந்தாங்கன்னா வெற்றி பெறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அவங்க எவ்வளோ கூட்டணி இன்னும் டைம் இருக்கு இல்லையா, ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குது, 8 மாதம் 9 மாதம் இருக்குது இல்லை. அதனால் பொறுத்து இருந்து பார்ப்போம் யாருக்கு யார் கூட்டணி. கடைசி நேரத்தில் காலம்லாம் மாறும், எங்கெங்கே யார் போவாங்கன்னே தெரியாது. அப்போ வெற்றி யாருக்கு எந்த கூட்டணி பலமாக இருக்குதோ அந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும்.